பொதுவாகவே தமிழ் வருடமானது ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடப்படுவோம். சித்திரை 1ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அதிகாலையில் செல்வம் மற்றும் மங்களகரமான பொருட்களான கனி, அதாவது மா, பழ, வாழை, தங்கம், வெள்ளி, கண்ணாடி, பூக்கள், நாணயங்களை ஒரு பட்டு வேட்டி சேலையில் வைத்து கண்களை நம்ம மூடிக்கொண்டு முதல்ல அதை பார்த்து வணங்குறது, அதுதான் கனி காணுதல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆண்டு முழுவதுமே வீட்டில் ஐஸ்வர்யம் மற்றும் சந்தோஷம் நிலைத்திருக்க செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு வழிபாடாக இதை செய்கிறோம். இப்படி செய்வது அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த வருடம் முழுவதுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். முதல் நாள் இரவே ஏப்ரல் 13ஆம் தேதியை ஒரு தாம்பாளத்தட்டில் மா, பழ, வாழை, மஞ்சள் ஒன்றே, பூக்கள், கண்ணாடி, தங்கம், வெள்ளி நகைகள், அதே மாதிரி தேங்காய் வைத்து பூஜை அறையில் வச்சிடணும். அதுக்கப்புறம் காலையில் இந்த பார்த்திங்களா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இது பாரம்பரியமான ஒரு முறையாக இருக்குது. இந்த கனி காணுதல் நிகழ்வு தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 இன்னைக்கு நம்ம காலை பொழுதில் செய்யப்படுவோம். அடுத்ததாக பார்த்தோமா, நம்மளுடைய வீட்டில் எப்போவுமே மகிழ்ச்சி நிறைந்திருக்க என்னென்ன தீபங்கள்லாம் ஏற்றலாம், இந்த தீபம் ஏற்றி வழிபடுவதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த 1 மணி நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வருடம் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருக்க இந்த அற்புதமான இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மங்களத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. இது எப்படி செய்யணும், அதே மாதிரி எந்த முறையில் செஞ்சால் நமக்கு முழு பலனுமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒளி வடிவமான இறைவனை நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது எல்லா மங்களங்களையும் தந்து நம்மளுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும். எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதையோ ரொம்ப சிறந்த திருப்பணியாக செஞ்சு வராங்க. எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு உயர்வான பலன்களை கொடுக்கும். அப்படின்னா கூட நம்ம ஒரு சில நாட்களில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு ரொம்ப சக்தி அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த சித்திரை 1ஆம் தேதி இந்த தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இல்லத்தில் நம்ம இரு வேளைகளிலுமே விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயம். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் தீபம் ஏற்றினாலும் பரவாயில்ல. இன்றைக்கு பார்த்தீங்களா, இந்த சித்திரை 1ஆம் தேதி குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கேயும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இந்த தினமுமே மாலையில் வீடுகளில் சரி, ஆலயத்துலேயும் சரி, நீங்கள் விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு ஆவிர்பாவம் அளிக்கக்கூடிய பெரும் யாகத்திற்கு நிகரான பலனை தருமா. தினமுமே விளக்கேற்ற முடியாதவங்க கூட இந்த அற்புதம் வாய்ந்த இந்த சித்திரை 1ஆம் தேதியில் நீங்கள் கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். வீட்டோட சுவாமி அறை மட்டும் இல்லாமல் சமையலறை, துளசி மாடம் போன்ற இடத்துலையுமே நீங்கள் தீபங்களை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி மாலை நேரம் நடுமுற்றத்தில் மாக்கோலம் போட்டு மஞ்சள் திரி வைத்து நெய் தீபம் ஏற்றினாலே அந்த குடும்பம் வறுமையின் அழுத்தத்தில் கிடந்தால் கூட ரொம்ப கண்டிப்பாக செல்வ செழிப்போட உச்சத்திற்கு சென்றும் அப்படின்னு சாஸ்திரங்களுமே உறுதியாக சொல்லப்படுது. சரி, தீபம் ஏற்றுறது சிறப்பு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்த தீபம் ஏற்றக்கூடிய நேரம் மற்றும் தீபம் ஏற்றக்கூடிய முறையை பற்றி பார்க்க போகிறோம். தீபம் ஏற்றக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான 4 மணி முதல் 6 மணி வரைக்கும் கூடிய, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி, மாலையில் 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய உதயத்திற்கு பின், இந்த டைமில் விளக்கேற்றுவது கூடுதல் சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. காலையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டாலே அனைத்து செயல்களுமே நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். பெரும் புண்ணியமே நமக்கு கிடைக்கும். முன்வினை பாவம் அனைத்துமே விலகுமா. அதே மாதிரி சாயந்தரம் பார்த்திங்களா, இன்றைக்கி 4:30 to 6 இடையே இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ வேலையானது சிவபெருமானுக்கும் நரசிம்ம மூர்த்திக்கும் ரொம்ப ரொம்ப உகந்தது. அதே மாதிரி இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. இந்த வேலையில் தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா திருமணத்தடை, கல்வித்தடை அனைத்துமே நீங்கும். அதே மாதிரி வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள். சிவபெருமானுக்கும் நரசிம்ம மூர்த்திக்கும் நம்மளுடைய முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய மூவரோட அருளுமே உங்களுக்கு ஒன்று சேர கிடைக்கும். அடுத்ததாக விளக்கு ஏற்றக்கூடிய முறை. எப்படி விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா, ஒரு முகம் தீபம் ஏற்றினாலே நினைத்த செயல்கள் அனைத்தும் நடக்கும். 2 முகம் தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்குமா. அதே மாதிரி 3 முகம் தீபம் ஏற்றினாலே புத்திர தோஷமானது நீங்கும். 4 முக தீபம் ஏற்றினாலே பசு, பூமி, செல்வம், சர்வ பீடை நிவர்த்தி ஆகுமா.
5 முகம் தீபம் ஏற்றினாலே சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் நம்மளோட வாழ்க்கையில் பெருகுமா. அதே மாதிரி நம்ம முடிஞ்சவங்க ஒரு தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லை எங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக 5 திரி போட்டு ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க. குத்து விளக்கில் 5 திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிங்க அப்படின்னா சகல நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், விளக்கு ஏற்றக்கூடிய திசை தான் ரொம்ப முக்கியம். கிழக்கு துன்பம் நீங்கும், அதே மாதிரி குடும்பம் அபிவிருத்தி ஆகும். மேற்கில் நீங்கள் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா கடன் தோஷம் அனைத்துமே நீங்குமா. அடுத்ததாக வடக்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா திருமண தடையானது அகலும். தெற்கு நோக்கி விளக்கு ஏற்றவே கூடாது. இது பார்த்திங்களா மரண பயம் உண்டாகும். அதனால் எப்போவுமே தீபம் ஏற்றும்போது தெற்கு நோக்கி மட்டும் விளக்கு ஏற்றவே கூடாது. அதே மாதிரி இப்போ தீபம் ஏற்றக்கூடிய திசையை பார்த்தாச்சு, தீபம் ஏற்றக்கூடிய முறையை பார்த்தாச்சு. அடுத்ததாக எண்ணெயோட பலன்கள். தீபம் ஏற்றக்கூடிய பயன்படுத்தக்கூடிய எண்ணெயோட பலன்களை பொறுத்தும் நமக்கு பலன்கள் மாறுபடும். நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலே செல்வ விருத்தி, நினைத்ததை அனைத்துமே கைகூடுமா. அடுத்ததாக நல்லெண்ணெய் ஆரோக்கியம் அதிகரிக்கும். தேங்காய் எண்ணெய் வசீகரம் கூடுமா. அடுத்ததாக இலுப்பை எண்ணெய் சகல காரிய வெற்றி கிடைக்கும். விளக்கெண்ணெய் புகழ் தரும். அடுத்தது 5 கூட்டு எண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது அனைத்துமே நம்ம 5 கூட்டு எண்ணெய் தீபம் ஏற்றினாலே அம்மன் அருள் கிடைக்குமா. வேப்பெண்ணெய் கணவன் மனைவி உறவு நலம் பெறவும் மற்றவங்களோட உதவி பெறவும் இந்த எண்ணெயானது உகந்ததாக இருக்கும். அடுத்தது ஆமணக்கு எண்ணெய், அவங்கவுங்க தங்களோட குலதெய்வத்தோட முழு அருளையுமே பெற வழி செய்வது இந்த ஆமணக்கு எண்ணெய். அடுத்ததாக கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய், பாமாயில் போன்றவைகளை கொண்டு எப்போதுமே ஒருபோதுமே நீங்கள் விளக்கு ஏற்றவே கூடாது. இது பொறுத்த வரைக்குமே மனக்கவலையும் தொல்லைகளையும் பாவங்களையுமே பெருக்கக்கூடியது. இந்த எண்ணெயோட தீபங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றவே கூடாது. மற்றபடி நாங்கள் சொன்ன இந்த எண்ணெயில் எந்த தீபம் ஏனாலும் ஏற்றி வழிபடலாம். முடிந்த வரைக்கும் நல்லெண்ணெய், அடுத்ததாக பார்த்தோமா நெய் ரொம்ப உகந்ததாக இருக்கும். முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக எந்தெந்த சாமிக்கு எந்தெந்த எண்ணெய்கள் உகந்த தெய்வமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கமா. விநாயகருக்கு நம்ம எப்போவுமே தேங்காய் எண்ணெய், மகாலட்சுமிக்கு பசுநெய், குலதெய்வத்துக்கு நம்ம எப்போவுமே வேம்பு, இலுப்பை, பசுநெய் கலந்த எண்ணெய் போடுறது ரொம்ப நல்லது. பைரவருக்கு நல்லெண்ணெய், அம்மனுக்கு பார்த்திங்களா விளக்கெண்ணெய், வேம்பு, தேங்காய், இலுப்பை, பசுநெய் சேர்ந்த 5 கூட்டு எண்ணெய். அதே மாதிரி பெருமாள், சிவன், முருகன், பிற தெய்வங்கள் எல்லாத்துக்குமே உகந்தது நல்லெண்ணெய். அதே மாதிரி திரிகளோட வகைகளும் அது தரக்கூடிய பயன்களை பார்க்க போகிறோம். திரிகள் புதிதாகவோ அல்லது கெட்டியானதாகவோ இருக்க வேணும். திரிகளும் பயன்களும் குத்துவிளக்கு பயன்படுத்தக்கூடிய திரிகளாலும் பயன்கள் மாறுபடும். பருத்தி பஞ்சு பார்த்தீங்களா, இந்த குடும்பம் சிறக்கும், நல்ல செயல்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக வாழைத்தண்டோட நார் பார்த்திங்களா, இந்த திரி முன்னோர் சாபம், தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி கிடைக்குமா. அடுத்ததாக தாமரை தண்டு நூல் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலைத்த செல்வம் நமக்கு கிடைக்கும். வெள்ளை எருக்கப்பட்டை இதில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா செல்வம் பெருகுமா. புதிய மஞ்சள் துணி நோய்கள் குணமாகுமா. அதே மாதிரி புதிய சிவப்பு வண்ண துணி குழந்தையின்மை தொடர்பான தோஷம் அனைத்துமே நீங்கும். புதிய வெள்ளை துணி திரியானது அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்கும். துணியின் மீது பன்னீர் தெளித்து காய வச்சு அதுக்கப்புறம் திரியாக்கி விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. முடிஞ்சவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். அடுத்ததாக விளக்கோட தன்மை, அதாவது வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தீபம் ஏற்றலாம். மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு பார்த்திங்களா, பீடை விளக்கும். வெள்ளி விளக்கு திருமகள் அருளானது நிச்சயமாக கிடைக்கும். பஞ்சலோக விளக்கு தேவதை வசியம் ஏற்படும். வெங்கல விளக்கு ஆரோக்கியம் ஏற்படும். இரும்பு விளக்கு சனிகிரக தோஷமானது முழுமையாக விலகும். அதே மாதிரி திருவிளக்கோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோமா, திருவிளக்கில் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய சக்திகள் இருக்குமாம். தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்கும். இதன் அடிப்பாகத்தில் பிரம்மா, தண்டுப்பாகத்தில் மகாவிஷ்ணு, நெய் எண்ணெய் நிறையும் இடத்துல சிவபெருமான் வாசம் செய்கிறார். அதே மாதிரி விளக்கு துளக்க நல்ல நாள் அப்படின்னு பார்த்தோமா, குத்து விளக்க ஞாயிற்றுக்கிழமையிலையும் திங்கள், வியாழன், சனிக்கிழமைகளில் துளக்குவது நல்லது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திருவிளக்கில் திங்கள் நள்ளிரவு முதல் புதன் நள்ளிரவு வரையில் தனயட்சனி குபேரனோட பிரதிநிதியான
பதுமணி நிதியோட துணைவி குடியிருக்கிறாள். அடுத்தது செவ்வாய் புதன்கிழமையில் விளக்கை கழுவினோம் அப்படின்னா இவள் வெறியேடு வருவாள் என்பது ஐதீகம். வியாழன் நள்ளிரவு முதல் வெள்ளி நள்ளிரவு வரைக்கும் விளக்கில் குபேர சங்க நிதி யட்சணி குபேரனோட பிரதிநிதியான சங்க நிதியோட துணைவி குடியேறுவாள். எனவே வெள்ளிக்கிழமை துலக்குவதை முக்கியமாக தவிர்க்கணும். வியாழக்கிழமை முன்னிரவில் துலக்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அனைவருமே இந்த அற்புதம் நிறைந்த சித்திரை 1ஆம் தேதி இந்த தமிழ் புத்தாண்டனைக்கு அனைவருமே கோவிலுக்கு போங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னு பார்த்தோமா, குலதெய்வ வழிபாடு தான். ஒரு மனிதனுக்கு குலம் தெரியாமல் கூட போகலாம், ஆனால் குலதெய்வம் தெரியாமல் இருக்கவே கூடாது. குலதெய்வம் தெரியாதவங்களும் சரிங்க, வீட்டில் தீபம் ஏற்றி அந்த குலதெய்வத்தை நினச்சி மனதார வேண்டிக்கோங்க. அதே மாதிரி குலதெய்வம் கோவில் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வத்திற்கு போயிட்டு வழிபாடுகள் செய்யுங்க, பூஜைகள் செய்யுங்க. அதே மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. பொதுவாக நம்ம வீட்டு பூஜை அறையிலுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. தீபத்தை நம்ம குளிர வைக்கும் முறையை பார்க்க போகிறோம். பொதுவாகவே தீபம் ஏற்றினா எண்ணெய் முழுவதுமே தீர்ந்து தீபம் தானாக அணையும் வரைக்குமே விட்டுவிடக்கூடாது. இது நமக்கு கெடுதலை கொடுக்கும்.